ஈழத் திருநாட்டின் பஞ்ச ஈஸ்வரங்கள் வரலாறும் இன்றைய நிலையும். தென்னிந்திய பெருங்கடலின் முத்தாரம் என வர்ணிக்கப்படும் ஈழத் திருநாடு தொன்மை காலம் முதலே சைவ சமயத்தின் கோட்டையாக விளங்கி வந்துள்ளது. இங்குள்ள ஆலயங்கள் வெறும் கற்கோவில்கள் அல்ல, அவை தமிழர்களின் 1000 காலத்து வாழ்வின், கலாச்சாரத்தின் மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளச் சின்னங்கள். இலங்கையின் வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு கரைகளில் பரந்து காணப்படும் பஞ்ச ஈஸ்வரங்கள், அதாவது 5 ஈஸ்வரங்கள் எனப்படும் திருக்கேதீஸ்வரம், கோணேஸ்வரம், நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம் மற்றும் தொண்டேஸ்வரம் ஆகியவை இத்தீவின் சைவ மரபின் முதுகெலும்பாக திகழ்கின்றன. திருக்கேதீஸ்வரம் மன்னார் மாவட்டத்தில் பாலாவி நதிக்கரையில் அமைந்துள்ள திருக்கேதீஸ்வரம் மிக தொன்மையான துறைமுக நகரமான மாந்தைப்பட்டினத்தை ஒட்டியுள்ளது. மத்தோட்டம் என்றும் சங்க இலக்கியங்களில் புகழப்பட்ட இப்பகுதி வர்த்தக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்தது. பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் இடம்பெறும் பெருமைமிக்க இக்கோவிலை திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற சைவ பெரியோர்கள் தங்கள் தேவாரப் பாடல்களால் போற்றியுள்ளனர். இத்தலம் வாயு பகவானால் மகா மேருவின் சிகரம் கொண்டுவரப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டதாக ஸ்கந்த புராணத்தின் தக்ஷிண கைலாச மான்மியம் கூறுகிறது. பல்லவர், பாண்டியர், சோழ கால மன்னர்களின் திருப்பணிகளை பெற்ற இக்கோயில் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய படையெடுப்பாளர்களால் அழிக்கப்பட்டது. சுமார் 400 வருடங்களுக்குப் பிறகு ஆறுமுக நாவலர் போன்றோரின் முயற்சியால் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மீண்டும் எழுப்பப்பட்டது. இன்றும் கூட இக்கோவில் வளாகத்தின் சில பகுதிகள் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது கவலைக்குரிய செய்தியாக உள்ளது. கோணேஸ்வரம் திருக்கோணமலையில் கோணேசர் மலையின் உச்சியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் கோணேஸ்வரம் தக்ஷிண கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. ராவணனால் வழிபடப்பட்டு பின்னர் சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களால் பெரிதும் வளர்க்கப்பட்ட இக்கோவில் 1000 தூண்கள் கொண்ட பிரம்மாண்டமான அமைப்பைக் கொண்டிருந்தது. 1522இல் போர்த்துகீசிய தளபதி கான்ஸ்டன்டைன் டி சா டி நொரோன்ஹா இக்கோவிலை இடித்து தரைமட்டமாக்கினான். கோவிலின் சிலைகள் கடலில் வீசப்பட்டன. கருவறை இருந்த இடத்தில் ஒரு கோட்டை கட்டப்பட்டது. 1950களுக்கு பின்னரே கடலில் மூழ்கியிருந்த சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் புதிய கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. நகுலேஸ்வரம் யாழ்ப்பாணத்தின் கீரிமலை பகுதியில் அமைந்திருக்கும் நகுலேஸ்வரம் மாருத புரவீகவல்லி என்ற சோழ இளவரசியின் குதிரை முகம் இத்தல தீர்த்தத்தில் நீராடியதால் நீங்கிய அதிசயம் நிகழ்ந்த இடமாகும். அகத்திய முனிவர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. காலப்போக்கில் அழிந்து போன இக்கோவில் நல்லூர் கந்துசுவாமி கோவில் போன்றே மீண்டும் கட்டப்பட்டு இன்று சிறப்பாக வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. முன்னேஸ்வரம் மேற்கு கடற்கரையில் புத்தளம் மாவட்டத்திலுள்ள முன்னேஸ்வரம் இராமாயண காலத்துடன் தொடர்புடையது. ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமபிரான் இத்தல சிவனை வழிபட்டதாக ஐதீகம். பல நூற்றாண்டுகளாக போற்றப்பட்ட இக்கோவிலும் போர்த்துகீசியரால் அழிக்கப்பட்டு பின்னர் கண்டிய மன்னன் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் காலத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இங்குள்ள காளி கோவிலும் சிங்கள பௌத்த மக்களிடையே மிகவும் பிரபலம். தொண்டேஸ்வரம் தெற்கே தேவேந்திர முனையில் அமைந்திருந்த தொண்டேஸ்வரம் மிகவும் வளமையான தென்னிந்திய வர்த்தக மையமாக விளங்கியது. இக்கோவிலும் போர்த்துகீசியரால் முற்றாக அழிக்கப்பட்டது. அதன் கற்களைக் கொண்டு மாத்தகை கோட்டை கட்டப்பட்டது. இன்று அங்கே ஒரு கலங்கரை விளக்கம் மட்டுமே காணப்படுகிறது. தற்போதைய செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவில்கள் இன்றும் கூட சவால்களை எதிர்கொள்கின்றன. அண்மைய செய்திகளின்படி இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள இந்து கோவில்களில் சிலைகள் சேதப்படுத்தப்படுவதும் தொல்லியல் திணைக்களகத்தின் பெயரால் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இது தமிழ் சமூகத்தின் கலாச்சார அடையாளங்களை அளிக்கும் சிங்களமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் அரசியல் கட்சிகளும் மக்களும் அவ்வப்போது போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை தமிழர்களின் நிலம், மொழி மற்றும் இருப்பை உறுதிப்படுத்தும் சான்றுகளாகும்.